டே 2 அட் பாண்டி என்ன பண்ணுன்றதை பார்க்கலாமா. நாங்கள் மார்னிங் 6 o'clock எந்திரிச்சு சன்ரைஸ் பார்க்கணும்னு நினச்சோம். பட் எங்களால் எந்திரிக்க முடியல, நாங்கள் பார்க்கல. அதே மாதிரி நாங்கள் எந்திரிக்கும் போது 9:30 ஆகிடுச்சு. சுற்றி ஹோட்டல் எதுவுமே இல்லை, இந்த அக்கா கடை மட்டும்தான் இருந்துச்சு. இங்கே போயிட்டு நாங்கள் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. இதை முடிச்சுட்டு அப்படியே டைரெக்டாக பீச்சுக்கு தான் போயிட்டோம். நாங்கள் பீச்லேருந்து வரும்போதே 2 o'clock 2:30 கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக ரெஃப்ரெஷ் ஆகி கிளம்பி முடிக்கிறதுக்குள்ளே லன்ச் டைமே முடிஞ்சிருச்சு. எந்த ஹோட்டல்லையுமே லன்ச் பெருசாக அவைலபிளாக இல்லவே இல்லை. நாங்கள் அதனால் லன்ச்சை ஸ்கிப் பண்ணிட்டோம். வேறு வழியே இல்லாமல் 5:30க்கு மேலே ஐஸ்கிரீம் பார்லர் தான் போயிருந்தோம். அங்கே பவளமல்லி பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. பாப்பா ஆடிட்டு இருந்தா பாருங்கள். அவங்க அந்த பாட்டை கேட்டோன்னே செம்ம குஷி ஆகிட்டாங்க. சரி நாங்களும் உட்கார வச்சிடலாம் அப்படின்லாம் நினச்சோம். ஆனால் உட்காரவே மாட்டேன்ட்டாங்க. சரி ஓகே ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அவங்க கூட சேர்ந்து வைபாக ஆரம்பிச்சிட்டோம். ஹாட் சாக்லேட் கொடுத்தோன்னே அவங்க மூஞ்சே மாறிடுச்சு, அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இதை முடிச்சுட்டு நாங்கள் டைரெக்டாக ஃப்ரெஞ்ச் காலனி போயிட்டோம். அங்கே சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு திரும்ப டைரெக்டாக ரூம் போயிட்டோம். அங்கே கொஞ்சம் நேரம் ஃபன்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் ட்ரெயின் ஏறியாச்சு சென்னைக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.